எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முழுக்க நான் குழந்தைங்களுக்கான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். வெக்கேஷனில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போவீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு காஸ்ட்லியான கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், தங்க நகைகள் இதெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு போகாதீங்க. சப்போஸ் அப்படி போட்டுட்டு போக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த டிப்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செயின் எடுத்திருப்பீங்க, குழந்தைங்களுக்கு இப்படி போட்டு விட்றீங்க. இந்த மாதிரி போட்டு விடும்போது முடிந்த அளவுக்கு இந்த இடத்துல இந்த டாலரோட ரிங் வர இடத்துல உள்புறமாக விட்டு ஒரு சின்ன ஹூக்கு, முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு ஒரு சின்ன கொஞ்சம் தெரியாத அளவுக்கு இந்த இடத்துல போட்டு விடும்போது செயின் இப்படி ட்ரெஸ்ஸுலேயே சேஃபாக இருக்கும், கழண்டு விழுகாது. அடுத்தது இந்த மாதிரி ஹூக்கு வர இடத்துல ஒரு செல்லோ டேப், இந்த இடத்துல ஹூக்கு வர இடத்துல அவங்களுக்கு கழுத்தை உறுத்தாத அளவுக்கு சின்னதாக இந்த இடத்துல இப்படி செல்லோ டேப் போட்டு விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப சேஃபாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். அதே போல் தான் கொலுசு போட்டு விட்டாலும் இந்த மாதிரி ஹூக், கொலுசோட அந்த ஹூக்கை போட்டுட்டு இந்த மாதிரி ஹூக் வர இடத்துல இந்த மாதிரி செல்லோ டேப் இப்படி போட்டு விட்டுட்டிங்கனாலும் அது தெரியாது. இந்த கம்பியும் அவங்களுக்கு காலில் குத்தாது, சேஃபாக இருக்கும். இதுவே திருகு போடுறதா இருந்தால் டைட்டாகிறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி தோடுகள்லாம் போட்டு கூட்டிகிட்டு போவோம். சில சமயம் அவங்களுக்கு திருகாணி கழண்டு விழுகிறது தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த தோடோட திருகாணியை இந்த மாதிரி பூண்டில் நல்லா 2-3 தடவை அழுத்தி எடுத்து, இந்த பூண்டு பால் இருக்குது பாருங்கள், அது நல்லா திருகாணியை கெட்டியமாக பிடிச்சிக்க வைக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு போட்டு கூட்டிகிட்டு போனீங்கன்னா திருகாணி கழண்டு தோடு மிஸ் ஆகாது. அதே மாதிரி தான் கொலுசோட திருகாணிக்கும் இந்த மாதிரி பூண்டு பால் பிடிச்சி போட்டுட்டு போனீங்கன்னா சீக்கிரம் கழண்டு விழுகாது.
ட்ராவலில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொடுக்கும்போது தண்ணி சிந்திடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரா இதில் போட்டு தண்ணிக்குள்ளார போட்டுருங்க. அப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து பாட்டிலில் போட்டு இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. அப்புறம் இன்னொரு இது போட்டுட்டு இந்த இந்த இன்னொரு செகண்ட் ரவுண்டு போட்டிருந்த ரப்பர் பேண்டோட ஒரு இதை எடுத்து இந்த ஸ்டாலில் போட்டு விட்டுருங்க. இப்படி இருக்கும்போது குழந்தைங்க ஸ்டாலில் தண்ணி கீழே சிந்தாமல் குடிப்பாங்க. அப்புறம் அவங்க குடித்ததுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன். லீவில் குழந்தைங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் சொல்லித்தரீங்க, அவங்களுக்கு தினமும் ஒரு பேஜ்னாச்சும் அவங்கள எழுத வைங்க. அல்லாட்டி அவங்களுக்கு எழுதுகிற பழக்கம் விட்டு போயிடும். புதுசாக பென்சில் உபயோகிக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு கிரிப் எப்பையும் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து இப்படி மேலே வச்சு இந்த மிடில் ஃபிங்கர் அதுக்கு சப்போர்ட் கொடுத்து இப்படி பழகுங்க. நிறைய குழந்தைங்க இப்படி பிடிப்பாங்க. அது தப்பான இது. அவங்களுக்கு இப்படி எழுதும்போது இந்த இடம் வலிக்க ஆரம்பிக்கும். அதனால் இதுதான் ரைட். இண்டெக்ஸ் ஃபிங்கர் மேலே வரணும், மிடில் ஃபிங்கர் அடியில் வரணும், வந்து சப்போர்ட் கொடுத்து எழுத பழகணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த பென்சில் பிடிச்சி எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு க்ரிப்பு வரத்துக்காக இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு பிடிச்சி எழுத சொல்லும்போது அவங்களுக்கு க்ரிப் நல்லா இருக்கும். இப்படி பிடிச்சி எழுதும்போது அவங்களுக்கு இந்த இந்த ரப்பர் பேண்ட் வந்து நல்ல க்ரிப்பாக இருக்கனால அவங்களுக்கு அந்த ரைட்டிங் நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப சின்ன குழந்தைங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டம்ளரில் தண்ணி கொடுத்து பழக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி விளிம்பு இல்லாத டம்ளர், நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற டம்ளர்லாம் இந்த மாதிரி விளிம்புகள் இருக்கும். அந்த மாதிரி டம்ளர் இல்லாமல் இந்த மாதிரி விளிம்பு இல்லாத டம்ளரில் கொடுத்தீங்கன்னா அவங்க சீக்கிரம் தண்ணி குடிக்க பழகுவாங்க. அப்போ அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு க்ரிப் இருக்காது. அப்பையும் இந்த மாதிரி டம்ளரில் ஒரு 2-3 ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல க்ரிப் இருக்கும் பிடிச்சி கொடுக்கறதுக்கு. ட்ரை பண்ணுங்களேன். தண்ணி தாகம் எடுக்காட்டியும் இந்த சம்மரில் நீங்கள் தண்ணி எடுத்து தாகம் எடுக்காட்டியும் தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அதை விட்டுறாதீங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு தயிர் சாதம் கொடுக்கும்போது சில குழந்தைங்களுக்கு தயிர் பிடிக்காது. அப்போ அந்த தயிர் சாதத்தில் உப்போட ஒரு பிஞ்ச் சர்க்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.